கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே இந்த வசனத்தை புரிந்துக்கிறது நிறைய பேர் வித்தியாசமாக எடுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு 3 வித விடுதலை இருக்குங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல் விடுதலை இயேசுவினால் உண்டானது. ஏன்னா அவர் தான் நமக்கு ஜீவனே கொடுத்துருக்காரு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அப்போ முதல்ல அவர் விடுதலையாக்கி நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுவார். 2வது ஒரு விடுதலை என்ன தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். அவர் நம்மளை விடுவித்து, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையை கொடுத்து நம்மளை ஆலயத்தில் இணைச்சி அவரோட வழி நடத்துவார். ஆனால் 3வது, அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும். அப்போ தான் நீங்கள் இதை நல்லா வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதில் நடக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார், விடுவித்து காத்துக்கொள்வார். ஆமென்.